குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா நல்லா இருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். மோட்டிவேஷனல் சேனலா வானமே எல்லை அப்படின்னு ஒரு புது சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் பிரின்சிபல்ஸ், மோட்டிவேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். இந்த சேனலுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு மாதிரி அந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க அப்படின்றத நம்புறேன். அந்த சேனல்ல இன்னும் என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறது நம்மளுடைய டாப் அப்லைன் அம்பாசிடர் சித்தார்த் சிங் சார் லீடர்ஷிப் சீரீஸ்ல ஸ்ட்ராங் டீமை பத்தி பேசியிருக்காரு. அதுதான் நம்ம மொழிமாற்றம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த தமிழாக்கம் அப்படின்ற சீரீஸ்ல 11 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 12வது வீடியோவா வருது. அதை பார்க்காதவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் தந்துடுறேன். அந்த பிளேலிஸ்ட்லயும் போய் நீங்க பாத்துக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை தட்டிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங் எவ்ரிவன். ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்கம், கிரேட் இன்கம் சம்பாதிக்கணும்னு விரும்புவாங்க. நீங்களும் அதுக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க. கிரேட் இன்கம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு கிரேட் கமிட்மெண்ட் இருந்தாதான் கிடைக்கும். கமிட்மெண்ட் இல்லனா இன்கம் இல்ல. இஃப் யூ வாண்ட் கிரேட் இன்கம், ஆல்வேஸ் ரிமெம்பர் பி ப்ரிப்பேர் ஃபார் கிரேட் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? இது தவிர வேற வழியே இல்ல, இதுதான் என்னுடைய கனவை நினைவாக்க ஒரே வழி அப்படின்றத முடிவு பண்ணி அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது அனைத்தையும் செய்யறது தான் கமிட்மெண்ட். ஐ வில் டூ வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக்கலி வெஸ்டிஜ் பிசினஸ் ஒரு லீடர்ஷிப் பிசினஸ். சான்ஸ்கிரிட்ல ஒரு பழமொழி உண்டு, எத்தா ராஜா வெத்தா பிரஜா, அதாவது ராஜா இப்படியோ மக்களும் அப்படியேன்றது. இந்த பிசினஸ்க்கு நீங்க தான் ராஜா, உங்க டீமுக்கு நீங்க தான் ராஜா, உங்க டீமுக்கு நீங்க தான் லீடர். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சிறப்பா கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்டத அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு கத்து கொடுக்கணும். நாம் சரியா கத்துக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி கத்துத்தர முடியும்? அதனால நம்ம கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் கத்துக்கணுமோ அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லா வழியிலயும் நம்ம கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி தர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம டீம் நம்ம ஃபாலோ பண்ணி பெரிய நெட்வொர்க் உருவாக்க முடியும். அந்த நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நிலையான பெரிய இன்கம் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராங் டீம்னா என்ன? ஸ்ட்ராங் டீம்னா சக்சஸ்ஃபுல் டீம். சக்சஸ் எப்படி அளவிடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த டீம்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் சக்சஸ்ஃபுல் டீம், அதுதான் ஸ்ட்ராங் டீம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டீம்ல இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் இங்க அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஃபார்முலா என்னன்னா லேர்ன். இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ண பிறகு முதல்ல இந்த பிசினஸ் நீங்க கத்துக்கணும். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் தான் டூ. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை அமல்படுத்தணும், அது செஞ்சு பார்க்கணும். அதை அமல்படுத்தின பிறகு மறுபடியும் கத்துக்கணும். ஏன்னா நீங்க அதை கத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க அமல்படுத்துறீங்களோ அதுல சில தவறுகள் செஞ்சிருப்பீங்க. அந்த தவறுல இருந்து நீங்க பாடத்தை கத்துக்கிட்டு மறுபடியும் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் அந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல நல்லா கத்துக்குங்க. கத்துக்கிட்ட பிறகு அதை அமல்படுத்துங்க, அதை செஞ்சு பாருங்க. அதை செஞ்சு பார்க்கும் பொழுது நீங்க சில தவறுகள் செய்வீங்க, அதுல இருந்து சில பாடங்களை கத்துக்குங்க. கத்துக்கிட்ட பிறகு மறுபடியும் மற்றவங்களுக்கு கத்துக் கொடுங்க. கத்துக் கொடுக்கும் பொழுது சில தவறுகள் நீங்க செய்வீங்க, அதன் மூலியமா ஒரு பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது எங்கெல்லாம் போய் கத்துக்கணுமோ, யார்கிட்ட எல்லாம் போய் கத்துக்கணுமோ அப்படியெல்லாம் போய் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியா நீங்க பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அடைவீங்க. முழுசா யாருமே பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைய போயிட்டு அடைய முடியாது. அப்படின்னாலும் பர்ஃபெக்ஷனுக்கு பக்கத்துல போனீங்க அப்படின்னாலே பெரிய விஷயம் தான். இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல லேர்ன், அதுக்கப்புறம் டூ, மறுபடியும் லேர்ன், அப்புறம் டீச், மறுபடியும் லேர்ன், அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ட். ஸோ லேர்னிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் கூட இன்னி வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஜாயின் பண்ணும்போது 5% இருக்கும்போதும் கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு அம்பாசிடரா 1,63,00,000 மேல சம்பாதிக்கும் போது நான் கத்துக்கிறேன். எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல நீங்க ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய ஸ்ட்ராங் டீமை உங்களால உருவாக்க முடியும். சரி, எதை நம்ம கத்துக்கிறது? முதல்ல நீங்க கத்துக்க வேண்டியது மார்க்கெட்டிங் பிளான். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், பிளான் தெரியாம ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய லெவல்ஸ் மிஸ் ஆகுது, வளர்ச்சி தடப்படுது. முதல்ல வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிளானை நல்லா நம்ம தரவா கத்துக்கணும்.
எந்தெந்த லெவலுக்கு எவ்வளவு சைடு வால்யூம்ஸ், என்னென்ன பின் லெவல்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். எப்படி நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால சிறப்பா இந்த பிசினஸ் செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து. மார்க்கெட்டிங் பிளானுக்கு அப்புறம் நம்ம கத்துக்க வேண்டியது ப்ராடக்ட் நாலேஜ். இந்த ப்ராடக்ட் நாலேஜ்க்காக நம்ம நிறைய கேட்லாக்ஸை வந்து படிக்கலாம், நிறைய வீடியோஸ், ப்ராடக்ட் வீடியோஸ் பார்க்கலாம், ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இந்த ப்ராடக்ட் உடைய தரம் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே புரியும். இந்த ப்ராடக்ட் நாலேஜ் நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல நம்ம நல்லாவே ஷைன் பண்ண முடியும். அப்பதான் மற்றவங்களுக்கும் எடுத்து நல்லாவே நம்மளுக்கு சொல்ல முடியும். பிளான் ப்ராடக்ட்க்கு அப்புறம் நீங்க கத்துக்க வேண்டியது பிசினஸ் பேசிக்ஸ். பிசினஸ் பேசிக்ஸ் அப்படின்னு நான் இங்க சொல்றது கன்சியூம், ஷேர், லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். இந்த 7 விஷயத்த நீங்க தெளிவா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் அடைகிறதுக்கு எந்த ஒரு தடையும் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த 7 ஸ்டெப்ஸ்ல ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் விரும்புறது ரைட் ஸ்ட்ரக்சரை. ரைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றது நம்ம கத்துக்கணும். ரைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எவ்வளவு வித்து எவ்வளவு டெப்த் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரை நான் பாக்குறேன், பிசினஸ் வந்து 2 லைனை வச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 2 லைனும் வந்து 10% இருக்கு அப்படின்னா 2-3 மாசத்துல நம்ம பிளான் வேற அக்குமுலேட்டிவ்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா 11%க்கு போயிடுறாங்க. அப்படி 11%க்கு போகும்பொழுது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ல பிரச்சனை வருது. அவங்க சில்வர் டைரக்டரா இருக்கும்போது சைட் வால்யூம் வந்து முடிக்க முடியாம போகுது. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு வருது. ஒண்ணு இப்படி பண்றாங்க, இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 லைன் வந்து போட்டுறாங்க. வித்திலேயே 15-20 லைனை வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு டெப்தே இருக்கிறது இல்ல. அப்படி பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. என்னுடைய அட்வைஸ் முதல்ல இருந்தே 6 லைன்ல வந்து ஒர்க் பண்றது ரொம்ப சிறப்பு. 6ல இருந்து 8 லைன்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வித்தா இருக்கும். அவங்கள க்ரோ பண்ணாலே ஒரு நல்ல டெப்த் வந்து உருவாகிடும். அப்படி ஆச்சுன்னா எந்த லெவலும் மிஸ் ஆகாம, எந்த லெவலுக்கான சைடு வால்யூமும் மிஸ் ஆகாம ரொம்ப ஸ்மூத்தா முதல் நாள்ல இருந்தே போயிட்டு இருக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான விஷயம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எண்ட்ல நல்ல செக்கும் இருக்கும். அந்த நல்ல செக் மூலியமா பிசினஸும் வந்து நல்லா அவங்களால க்ரோ பண்ண முடியும். பிசினஸும் நீடிச்சு நிற்கும். அதுல இருந்து ஒரு லைட் ஸ்ட்ரக்சரை வந்து எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவும் கட்டாயம். ஸ்ட்ராங் டீம் இருந்தாதான் ஸ்ட்ராங் வால்யூம் வரும். ஸ்ட்ராங் வால்யூம் இருந்தாதான் ஸ்ட்ராங் இன்கம் வரும். அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கணுமோ அந்த அளவுக்கு சிரமம் எடுத்து எந்த வழியெல்லாம் இருக்கோ அந்த வழியெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸை வந்து நீங்க அடைய முடியும். இந்த பிசினஸே ஒரு லீடர்ஷிப் பிசினஸ் அப்படின்றதுனால உங்க டீமுக்கு நீங்க தான் லீடர் அப்படின்றதுனால நீங்க கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கத்து தர்றது உங்களுடைய கட்டாய கடமையா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துல எல்லாருமே இணைஞ்சிருக்குங்க. நல்லா பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.